வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் வழங்கும் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் கிறிஸ்டினா ரத்னம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் திருநாளாம் தைத்திருநாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாட்டங்கள். ஜனாதிபதி சீனாவுக்கு விஜயம். நாளை பிற்பகல் சீன ஜனாதிபதியுடன் சந்திப்பு. டிஜிட்டல் அடையாள அட்டை விரைவில். இந்திய நிறுவனத்தினால் தேசிய பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது என பதில் டிஜிட்டல் அமைச்சர் தெரிவிப்பு. காற்றின் வேகம் அதிகரித்துள்ளமையினால் அமெரிக்காவில் காட்டுத்தீ பரவும் வேகம் அதிகரிக்கும் அபாயம். இன்று தைத்திருநாளை கொண்டாடும் அனைவருக்கும் நியூஸ் போஸ்டின் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். உழவுக்கு தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் எனும் பாரதியின் வாக்கிற்கு வடிவம் தரும் தைப்பொங்கல் திருநாள் இன்றாகும். உழவர் திருநாளான இன்று பொங்கலின் சிறப்புகள் தொடர்பில் நியூஸ் போஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. சூரிய சக்தியின் பெருமையை பறைசாற்றி உழவர்களை முன்னிலைப்படுத்தும் தைத்திருநாள் இன்று பிறந்துள்ளது. உழவர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை உலகவாழ் இந்து பெருமக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடுகின்றனர். இயற்கை கொடைகளை இறைவனின் வரமாக போற்றிக் கொண்டாடும் மரபு நம்முடையது. நன்றி உணர்வு, ஒற்றுமை, விருந்தோம்பல், இறை உணர்வு, இயற்கையோடு இசைந்து வாழுதல் என நல்விழுமிய பண்புகளை தைத்திருநாள் உலகுக்கு எடுத்தியம்புகின்றது. தை இத்திங்கள் தன்கயம் படியும் என நற்றிணையும், தை இத்திங்கள் தண்ணிய தரினும் என குறுந்தொகையும், தை இத்திங்கள் தன்கையம் போல் என புறநானூறும், தையில் நீராடி தவம் தலைப்படுவாயோ என கலித்தொகையுமாக சங்க இலக்கியங்கள் தைத்திருநாளின் சிறப்பை உலகுக்கு பறைசாற்றி நிற்கின்றன. தை பிறந்தால் வழி பிறக்கும் எனும் உயரிய கருத்துக்கேற்ப தமிழர் பண்டிகையான பாரம்பரியமிக்க பொங்கல் திருநாளை கொண்டாடி இயற்கைக்கும் ஏனைய உயிர்களுக்கும் நன்றி செலுத்துவோம். தைத்திருநாளை முன்னிட்டு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தமது வாழ்த்து செய்தியினை வெளியிட்டுள்ளனர். நாட்டில் உருவாகியுள்ள புதிய உத்வேகத்துடன் இலங்கையர்கள் அனைவருக்கும் அழகான வாழ்க்கை என்ற நம்பிக்கையை இதயங்களில் சுமந்து புத்தாண்டில் புதிய உற்சாகத்துடன் முன்னோக்கி கொண்டு செல்லும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். அதற்காக சுற்றுச்சூழல் முன்னேற்றத்துக்கு உகந்த முன்னுரிமை அளிக்கும் ஒரு புதிய கலாசார நெறிமுறை இருப்பை உருவாக்குவதன் மூலம் நிலையான அமைதி, நல்லிணக்கம் என்பவற்றை மேம்படுத்துவதற்கு தேவையான கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் தலைமை பொறுப்பு மற்றும் பொறுப்புக்கூறலை ஏற்பதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். நாட்டிற்கும் மக்களுக்கும் பல நல்ல விடயங்களை நிறைவேற்ற உறுதி பூண்டு நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தாம் அந்த வாக்குறுதிகளை தடைகளுக்கு மத்தியிலும் பின்வாங்காத துணிச்சலுடனும் அசைக்க முடியாத உறுதியுடனும் நிறைவேற்ற உறுதி பூண்டுள்ளதாக ஜனாதிபதி தமது வாழ்த்துச் செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே இயற்கையை போற்றி அதற்கு நன்றி செலுத்தும் இத்தகையதொரு அற்புதமான பண்டிகையை கொண்டாடுவது மீண்டும் ஒரு முறை கலாசார ரீதியிலான செழிப்பான பிரஜைகளை உருவாக்குவதற்கு அடிப்படையாக அமையும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தனது பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். ஒருவரை ஒருவர் மதித்தல் மற்றும் மற்றவர்களின் மதம், கலாசார உரிமைகளை மதிக்கும் விசேட மனித பண்புகள் மற்றும் நல்லிணக்கத்தில் பூரணமடைந்த இலங்கையை கட்டியெழுப்புவதற்கு இந்த தைப்பொங்கல் தினத்தில் மீண்டும் ஒருமுறை உறுதி கொள்வோம் என பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். தைத்திருநாளை முன்னிட்டு நாட்டில் உள்ள இந்து ஆலயங்களில் இன்று காலை முதல் விசேட பூஜைகள் நடைபெற்றன. உழவர் திருநாளை முன்னிட்டு பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றான திருகோணமலை திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தில் விசேட பூஜைகள் நடைபெற்றன. வரலாற்று பிரசித்தி பெற்ற சிலாபம் ஸ்ரீ முன்னேஸ்வரம் ஸ்ரீ வடிவாம்பிகா சமேத ஸ்ரீ முன்னைநாத சுவாமி ஆலயத்திலும் தைப்பொங்கலை முன்னிட்டு விசேட பூஜைகள் நடைபெற்றன. யாழ் நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்திலும் பொங்கல் தின விசேட பூஜைகள் நடைபெற்றன. உழவர் திருநாளை முன்னிட்டு மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் இன்று விசேட பூஜைகள் நடைபெற்றன. இதேவேளை தைத்திருநாளை முன்னிட்டு கொச்சிக்கடை பொன்னம்பல வாணேஸ்வரர் தேவஸ்தானத்திலும் பொங்கல் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன.
தைப்பொங்கலை முன்னிட்டு கொழும்பு 2 பிரேப்ருக் பிளேஸில் உள்ள கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமையகத்திலும் இன்று விசேட பூஜைகள் நடைபெற்றன. தைப்பொங்கல் தினமான இன்று கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமையகத்தில் இன்று காலை சூரியோதயத்தில் பொங்கல் பொங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தலைமையக வளாகத்தில் அமைந்திருக்கும் வேலாயுத சுவாமி ஆலயத்தில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி சுரேஷ் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் பலர் இந்த பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டிருந்தனர். சக்தி எஃப்எம்மின் பொங்கல் திருவிழா ஹேவ்லாக் சிட்டி மாலில் 4வது நாளாக இன்றும் சிறப்பாக நடைபெறுகின்றது. சக்தி எஃப்எம்மின் பொங்கல் திருவிழா இம்முறை வெள்ளவத்தை ஹேவ்லாக் சிட்டி மாலில் நடைபெறுகின்றது. தைப்பொங்கலை முன்னிட்டு சக்தி எஃப்எம்மினால் இன்று டேஸ்டி பொங்கல் போட்டி இடம்பெற்றது. சக்தி எஃப்எம்மின் பொங்கல் திருவிழாவில் இன்று மாலை பல கலாச்சார நிகழ்வுகளும் இடம்பெற்றன. நிகழ்வில் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் கம்மடு தலைவர் ஷிவான் டேனியல் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இதன்போது போட்டிகளில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு பரிசில்களும் வழங்கப்பட்டன. இதேபோல சக்தி எஃப்எம் ஏற்பாடு செய்துள்ள சூர்யாஸ் இசைக்குழுவின் விசேட இசை நிகழ்ச்சி இன்று மாலை 6 மணி முதல் ஹேவ்லாக் சிட்டி மாலில் நடைபெற்று வருகின்றது. சக்தி எஃப்எம்மின் அனைத்து நிகழ்ச்சிகளும் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை ஹேவ்லாக் சிட்டி மாலில் இருந்து நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன. கடந்த சனிக்கிழமை ஹேவ்லாக் சிட்டி மாலில் ஆரம்பமான சக்தி எஃப்எம்மின் பொங்கல் திருவிழாவின் இறுதி நாள் இன்றாகும். சக்தி எஃப்எம்மினுடைய பொங்கல் திருவிழா சிறப்பான முறையில் வெள்ளவத்தை ஹேவ்லாக் சிட்டி மாலில் தொடர்ச்சியாக 4 நாட்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 4வது நாள், இறுதி நாள். இன்றைய தினம் பொங்கல் தினத்தில் சிறப்பான முறையில் டேஸ்டி பொங்கல் போட்டி இடம்பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து மாலை வேளையில் கலை கலாசார நிகழ்வுகளோடு எங்களுடைய பொங்கல் திருவிழா மிகவும் அட்டகாசமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை வேளையிலிருந்து தொடர்ச்சியாக எங்களுடைய அத்தனை நிகழ்ச்சிகளையும் சக்தி எஃப்எம்மின் நிகழ்ச்சிகள் அத்தனையையும் நாங்கள் ஹேவ்லாக் சிட்டி மாலில் இருந்து உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். எங்களோடு வந்து இணைந்து நேரடியாக வானொலியில் நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்வதோடு மாத்திரமல்லாமல் இங்கு நடைபெறுகின்ற அற்புதமான இசை நிகழ்ச்சியிலும் நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. எனவே இன்று இரவு 9 மணி வரை நாங்கள் இங்கேதான் இருக்க போகிறோம். சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இன்று காலை சீனாவை சென்றடைந்தார். சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். இந்த வருடத்தில் சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள முதலாவது அரசு தலைவர் அனுருகுமார திசாநாயக்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. 4 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க சீன நாட்டின் நேரப்படி இன்று காலை 10:25 மணியளவில் பீஜிங் நகரை சென்றடைந்தார். இதன்போது சீன பிரதி வெளியுறவு அமைச்சர் சென் ஜியாண்டாங் ஜனாதிபதியை வரவேற்றார். அதன் பின்னர் சீன ராணுவ மரியாதையும் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டது. இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது தொழில்நுட்பம், விவசாயம் மற்றும் வறுமை ஒழிப்பு உள்ளிட்ட சில துறைசார் கள விஜயங்களிலும் பல உயர்மட்ட வர்த்தக கூட்டங்களிலும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க பங்கேற்க திட்டமிட்டுள்ளார். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான சில புரிந்துணர்வு உடன்படிக்கைகளிலும் கைச்சாத்திட உள்ளார். அனுருகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் மேற்கொள்ளும் 2வது வெளிநாட்டு விஜயம் இதுவாகும். இன்று ஆரம்பமான ஜனாதிபதியின் விஜயம் எதிர்வரும் 17ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. வெளி விவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித ஹேரத், போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, இலங்கைக்கான சீன தூதுவர் சி ஜெங் ஹாங் உள்ளிட்டவர்கள் இந்த விஜயத்தில் இணைந்திருந்தனர்.
டிஜிட்டல் அடையாள அட்டை தொடர்பான தரவு கட்டமைப்பை தயாரிக்கும் பணிகளை இந்திய நிறுவனத்திற்கு வழங்குவதன் மூலம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுமா? இது தொடர்பில் தற்போது அதிகமாக பேசப்படுகின்றது. இந்த நிலையில் இதனூடாக தேசிய பாதுகாப்பிற்கு எவ்வித அச்சுறுத்தலும் ஏற்படாது என டிஜிட்டல் பொருளாதார பதில் அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவிக்கின்றார். இன்னும் 6 மாதங்களுக்குள் டிஜிட்டல் அடையாள அட்டையை அறிமுகப்படுத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். டிஜிட்டல் அடையாள அட்டையில் உள்ளடக்கப்படும் தரவுகள் எவை? டிஜிட்டல் மயமாக்கலில் ஒருவரின் ஆள் அடையாளத்தை நிரூபிப்பதற்கு 3 முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. கைவிரல் அடையாளம், ஒருவரின் முக அமைப்பு, கண் கருவிழியின் அமைப்பு. இந்த 3 முறைகளின் ஊடாகவே எதிர்காலத்தில் இலங்கை பிரஜை ஒருவர் தமது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள பயன்படுத்தப்படும். டிஜிட்டல் அடையாள அட்டைக்கு எவ்வளவு செலவாகும்? எங்கு பெற்றுக்கொள்ள முடியும்? டிஜிட்டல் ஐடி எனப்படும் இந்த தரவு கட்டமைப்பை இம்மாதம் முதல் அமுல்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. டிஜிட்டல் ஐடியை தயாரிப்பதற்கு அதிக பணம் செலவாகும். 1 பில்லியன் ரூபாய் எடுத்தால் 20 பில்லியன் வரை செலவாகக்கூடும். இதன் 50% அளவில் இந்திய உதவிக்கடன் திட்டத்தின் கீழ் அவர்கள் நமக்கு நிவாரணத்தை வழங்க தயாராக உள்ளனர். அதனூடாக செலவின் பெரும் பகுதியை ஈடுகட்ட முடியும் என நாம் நம்புகின்றோம். பணமும் இந்தியாவிலிருந்து வழங்கப்படுமாயின் டிஜிட்டல் ஐடி மூலம் இலங்கையர்களின் தரவுகளை இந்தியாவினால் பெற்றுக்கொள்ள முடியுமா? இது தேசிய பாதுகாப்பு பிரச்சினை இல்லையா? இது தொடர்பில் நேற்று முன்தினம் மக்கள் போராட்ட முன்னணி பல்வேறு விடயங்களை முன்வைத்தது. இந்த தகவல்களை இந்திய நிறுவனமே பெற்றுக்கொள்ளப் போகின்றது. இதில் காணப்படும் பிரச்சினை என்னவென்றால், இலங்கையில் விநியோகிக்கப் போகின்ற டிஜிட்டல் அடையாள அட்டையின் தகவல்களை சேகரியுங்கள் என இந்தியாவுக்கு வழங்குகின்றோம். தகவல் பெற்றுக்கொள்ளும் நிறுவனம் இந்தியாவிற்கு சொந்தமானது, இந்திய அரசாங்கத்திற்குரியது. இதனை இந்தியாவிற்கு வழங்குவதற்கே கடந்த அரசாங்கத்தின் அமைச்சரவையும் தீர்மானித்திருந்தது. விடயத்துக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன இதற்கு பதிலளித்தார். இந்திய உதவி திட்டத்தின் கீழ் இந்திய நிறுவனம் இந்த தரவு கட்டமைப்பை எமக்காக வழங்குவதற்கும் நிபந்தனை உள்ளது. இந்திய நிறுவனம் உயிரியல் தரவுகளை எடுக்கும் போது அந்த நிறுவனமே 2 ஆண்டுகளுக்கு இந்த முறையை செயல்படுத்தும் என ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் முன்மொழியப்பட்டது. ஆனால் நாம் ஆட்சிக்கு வந்த பின்னர் அதனை முழுமையாக மாற்றினோம். உயிரியல் தரவுகளை எடுப்பதற்கு முன்பாக இந்த முறையை இலங்கைக்கு ஏற்ற வகையில் உருவாக்க இந்திய நிறுவனம் தலையீடு செய்துள்ளது. இந்த உயிரியல் தரவுகளை உள்ளடக்குவதற்கு முன்னர் இந்த கட்டமைப்புக்கான அனைத்து அணைகளும் எமது அரசாங்கத்திற்கு மாத்திரமே இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தியுள்ளோம். அதனை தாண்டி எந்த இந்திய நிறுவனங்களும் இந்த அமைப்பில் நுழைய அனுமதி இல்லை என நாம் தெளிவாக கூறுகின்றோம். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு தனது அமைச்சின் கீழ் இறுதி தீர்வு எட்டப்படும் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கொழும்பில் இன்று தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற உலக அயலவர் மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த அமைச்சர் இந்த விஜயத்தின் போது மீனவர் பிரச்சினை தொடர்பிலும் கலந்துரையாடியுள்ளார். சென்னை நகரத்தில் அனைத்துலக தமிழர் விழா, அந்த விழாவில் நானும் கலந்து கொண்டேன். மீனவர் சங்கங்களுடைய பிரதிநிதிகள் பலரையும் எனக்கு சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. இன்று இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற இந்த மீனவர்களுடைய எடுபிடி அல்லது நிலைமைகள் தொடர்பாக மிக விரிவாக நாங்கள் உரையாடினோம், கலந்துரையாடினோம், கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இந்திய ட்ரோலர்களுடைய வருகையை தடுத்து நிறுத்துங்கள், இந்திய ட்ரோலர்கள் வந்து எங்களுடைய கடல் மீன் வளத்தை மாற்றுமல்ல, கடல் வளமே நாசமாக்கப்படுகின்றது. அந்த கடல் வளம் நாசமாக்கப்படுவதன் மூலமாக நாசமாக்கப்படுவது எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய எதிர்கால இலங்கையில் இருக்கின்ற கடற்தொழிலாளர்களுடைய பிரதானமான குற்றச்சாட்டாக நாங்கள் தொடர்ந்தும் இவ்வாறான பேச்சுவார்த்தைகள் ஈடுபடுவதற்கும் எதிர்வரும் காலங்களில் விசேடமாக தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளோடு பேசுவதற்கும் டெல்லியில் இருக்கின்ற அரசு அதிகாரிகளோடு எங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக் கொள்வதற்குமான நடவடிக்கைகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதனால் மீனவர்களுடைய பிரச்சனைக்கு நிச்சயமாக எனது அமைச்சின் கீழேயே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டப்படும், இறுதியான முடிவு எட்டப்படும் என்பதை விசேடமாக இலங்கையில் வாழுகின்ற மீனவர்களுக்கு நாங்கள் நம்பிக்கையோடு சொல்லுகின்றோம். அந்த வகையில் நாங்கள் விசேடமாக இந்திய தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கும் தமிழ்நாட்டு முதல்வருக்கும் அதே போன்று மீன்பிடி சம்பந்தமாக இருக்கின்ற டெல்லியில் இருக்கின்ற அதிகாரிகளிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் தடை செய்திருக்கின்றோம் பாட்டம் ட்ராலிங்
ட்ராலிங்கை தடை செய்திருக்கின்றோம். அதே போன்று மக்களுக்கு கேடான கடலுக்கு கேடான அனைத்து பண்ணை முறைகளையும் அனைத்து செயற்பாடுகளையும் தடுத்து நிறுத்தியிருக்கின்றோம். அந்த வகையில் நீங்களும் விசேடமாக இன்றைக்கு இந்திய ஒரு சில தமிழ்நாட்டு மீனவர்களுடைய அதிமோசமான செயற்பாடுகள், எங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குள்ளாக்குகின்ற செயற்பாடு, பலவந்தமாக எங்களுடைய கடல் பரப்பை மீறுகின்ற செயற்பாடு, இவைகளை உடனடியாக தடுத்து நிறுத்துங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம். நாட்டின் பல பகுதிகளிலும் இன்று 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் நிலவுவதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை நுவரெலியா மாவட்டங்களிலும் 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் நேற்றிரவு முதல் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது. இதனால் சித்தாண்டி, வந்தாரமூரை உள்ளிட்ட தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனிடையே ரம்புக்கணி ஓயா மற்றும் மாதுரு ஓயா வான்கதவுகள் திறக்கப்பட்டதை அடுத்து கிரான் பாலத்தினூடான பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இந்நிலையில் கிரானிலிருந்து குடம்புமலைக்கு செல்லும் பிரதான வீதியில் சிலர் இன்றும் இவ்வாறே பயணித்தனர். நீர் பிரவாகம் அதிகரித்துள்ளமையால் கிரான் பிரதேச செயலகத்தில் அனர்த்த முகாமைத்துவ பிரிவினூடாக இயந்திர படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முந்தணை ஆற்றிலிருந்து வருகின்ற அதிக நீர் காரணமாக சித்தாண்டி பகுதியை அண்மித்து தாழ்நில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. செங்கலடி செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஏரளக்குளம் கிராம சேவகர் பிரிவுக்கு செல்லும் சித்தாண்டி முதல் சந்தனமடு 6 வரையிலான தரைவழி போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளது. இதனால் சித்தாண்டியிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் உள்ள பெருமாவளி பகுதி வரை இயந்திர படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட களுவாஞ்சிக்குடி, இரவில், குருமன்வெளி உள்ளிட்ட பல தாழ்நில பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. சோமாவதி சுங்காவில் வீதி மூடப்பட்டுள்ளமையினால் சோமாவதி புனித நகருக்கு யாத்திரைக்காக சென்றவர்கள் பஸ்களின் மூலம் வெலிகந்த ஊடாக திருப்பி அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் சுமார் 2 கிலோமீட்டர் பகுதி நீரில் மூழ்கியுள்ளது. 2.5 அடிக்கும் மேல் நீர் மூழ்கியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. விபத்துகளை தடுக்கும் வகையில் போலீஸ் உயிர் பாதுகாப்பு பிரிவினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். நிலவும் பலத்த மழையுடன் மகாவலி ஆற்றின் நீர்மட்டம் உயர்வடைவதால் சோமாவதி சுங்காவில் வீதி சோமாவதி புனித நகருக்கு அருகிலுள்ள சோமாவதி திக்கல பகுதியில் மூடப்பட்டுள்ளது. நேற்று முதல் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக கலாவாவியின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளமையினால் ராஜாங்கனி நீர்த்தேக்கத்துக்கு 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. செக்கனுக்கு 2900 கன அடி நீர் கலாஓயாவில் வெளியேற்றப்படுகின்றது. பலத்த மழை காரணமாக நாச்சதுவ நீர்த்தேக்கத்தின் அனைத்து வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. செக்கனுக்கு 2314 கன அடி நீர் மல்வத்து ஓயாவில் இருந்து திறந்துவிடப்படுகின்றது. மல்வத்து ஓயாவின் தாழ்நில பகுதியில் வசிக்கின்ற மக்கள் விழிப்புடன் செயற்படுமாறு நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான நீர்ப்பாசன பொறியியலாளர் தெரிவித்தார். அனுராதபுரம் கலன் பிந்துனுவ ஹுருளுவாவி வான்பாய ஆரம்பித்துள்ளது. செக்கனுக்கு 260.64 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதாக ஹுருளுவெவ நீர்ப்பாசன பொறியியலாளர் தசுன் திலகரத்ன தெரிவித்தார். தொடரும் மழையுடனான வானிலையால் தம்புள்ளை கண்டலம நீர்த்தேக்கத்திலிருந்து நீர் வெளியேற ஆரம்பித்துள்ளது. வெளிமடை தம்பவின்ன பகுதியில் இன்று காலை 6 மணி அளவில் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. பெய்து வரும் பலத்த மழையினால் அம்பாறையில் உள்ள சேனநாயக்க சமுத்திரத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. 7,70,000 ஏக்கர் அடி கொள்ளளவு கொண்ட இந்த நீர்த்தேக்கம் தற்போது 103 அடி உயரத்துக்கு நிரம்பியுள்ளது. 110 அடிக்கு நீர்மட்டம் அதிகரித்தால் வான்கதவுகளை திறக்க வேண்டி ஏற்படும். இந்த நிலையில் கல்லோயா சுதுவெல்ல கிராமத்தைச் சேர்ந்த 100 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஆற்றின் கரைகள் உடைந்து போக வாய்ப்புள்ளதாகவும் அம்பாறை மாவட்ட செயலாளர் சிந்தக அபேவிக்ரம தெரிவித்துள்ளார். அபாயத்தை எதிர்நோக்கியுள்ள மக்கள் பிரதேசத்தில் உள்ள விகாரை ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.
அறுவடை திருவிழாவான தைப்பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகின்ற நிலையில் இம்முறை நெல்லுக்கு உரிய விலை கிடைக்காமையினால் சில பகுதிகளை சேர்ந்த விவசாயிகள் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர். திருகோணமலை குறிஞ்சாக்கேணி கமநல சபைக்குட்பட்ட கச்சிக்குடத்தீவு, கிளுத்தியோடை, புதுக்குடியிருப்பு, புதுநகர் பிரதேசங்களில் சுமார் 500 ஏக்கரில் பெரும்போக செய்கை முன்னெடுக்கப்பட்டது. எனினும் தற்போது மழையுடனான வானிலை நிலவுகின்ற நிலையில் விவசாயிகள் அறுவடை மேற்கொள்வதில் பாரிய இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர். எவ்வளோ அழிவு மழையால் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சும் கூட, ஆனால் விலையை அவங்களோட அரசாங்கம் ஒரு நிர்ணய விலை அறிவிப்பேன், ஆனால் இன்னும் ஒரு விலை அறிவிச்சலை இந்த வியாபாரி என்ன செய்கிறாங்கன்னா அவங்களோட விருப்பத்துக்கு விலையை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு இன்றைக்கு விவசாயிகள் அறுவடையை பற்றி தனியார் அரிசி ஆலைகளுக்கு சொந்தமானவர்களும் மற்றும் புரோக்கர்மார்களும் குறைஞ்ச விலையில் நெல்லை வாங்கி கொண்டு போகிறாங்க. அதால் எங்களுக்கு பாரிய இழப்பு. கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு பண்ணால் அந்த நெல்லுக்கு உரிய நிர்ணயில விலை கிடைக்கவில்லை. அரிசி ஒரு கிலோ 240 ரூபா 250 ரூபா விற்கப்படுவது. இப்போ நெல் ஒரு கிலோ 100 ரூபா தான் எடுக்கப்படுவது. இப்போ இந்த 100 ரூபாய்க்கு நெல்லை கொடுத்து நாங்கள் இதுக்கு எப்படி இதில் எங்கள் தன்னிறைவு காண்ற, எப்படி எங்களோட கடனை தீர்க்கிற, எப்படி பசல காசை தீர்க்கிற. மட்டக்களப்பு வெள்ளாவளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மண்டூர், வெள்ளாவளி, கமநல பிரிவுகளுக்குட்பட்ட 24,000 ஏக்கருக்கு பெரும்போக செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வீட்டுச்சேனை கண்டம், பின்னவர் வட்டை கண்டம், வட்டவளை கண்டம், தமிழேரி வட்டை கண்டம் போன்ற பகுதிகளில் மழையுடனான வானிலை தொடர்கின்றது. நெல் கதிராக வேளையில் மழையுடனான வானிலை நிலவுகின்றமையினால் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்குவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அந்த பூக்குறந்த டைமில் மழையில் தாழும் போது இந்த கதிரெல்லாம் பார்க்கறதுக்கு பச்சையாக இருக்கும். ஆனால் அதில் நெல் மணி இருக்காது, பதறாதான் இருக்கும். 71 நாளாக கதிராகுது. இந்த கதிர்குலை தாண்டால ஃபுல்லாக இந்த வெள்ளாமை பாதிக்கப்பட்டுள்ளது. அதுக்கடையில் இந்த வெள்ளாமை அழிஞ்சால் எங்களுக்கு எந்த கதியும் இல்லை. இதில் நெட் சந்தைப்படுத்தல் சபைக்கு சொந்தமான நிக்கவரட்டிய நெல் களஞ்சிய சாலை இன்று சுத்தப்படுத்தப்பட்டது. 25 லட்சம் கிலோகிராம் நெல்லை சேமித்து வைக்கக்கூடிய களஞ்சிய சாலையை சுத்தம் செய்யும் பணியில் அகில இலங்கை விவசாயிகள் சம்மேளனம் மற்றும் அரசு அதிகாரிகள் ஈடுபட்டிருந்தனர். நெட் சந்தைப்படுத்தல் சபைக்கு சொந்தமான களஞ்சிய சாலையில் காணப்படும் இந்த பகுதியில் விவசாய அமைச்சுடன் இணைப்பினை ஏற்படுத்தி இந்த போகத்தில் அறுவடை செய்யும் நெல்லினை களஞ்சியப்படுத்துவதற்கு தேவை என்பதனால் இதனை சுத்தப்படுத்துகின்றோம். தற்போது களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள நெல்லினை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளது. இந்த நெல்லினை பாதுகாத்து வைத்திருப்பதற்கு நாம் பெற்றுக்கொண்டோம். 39 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டு தற்போது கைவிடப்பட்டுள்ள ஓர் திட்டம் தொடர்பில் இன்று கிராமத்திற்கு நடந்தது என்ன தொகுப்பில் ஆராய்கின்றோம். கிராமத்துக்கு நடந்தது என்ன? கிளிநொச்சி மாயவனூர் பகுதியில் வடமாகாண நீர்ப்பாசன திணைக்களத்தினால் நிர்மாணிக்கப்பட்ட புழுதியாறு ஏற்று நீர்ப்பாசன திட்டமே இது. 2015ஆம் ஆண்டு சுமார் 39 மில்லியன் ரூபாய் செலவில் வடக்கு மாகாண திணைக்களத்தினால் நிர்மாணிக்கப்பட்ட இந்த ஏற்று நீர்ப்பாசன திட்டம் 9 வருடங்களில் செயலிழந்த நிலையில் இன்று காட்சியளிக்கின்றது. 2014-2015 ஆகிய ஆண்டுகளில் வடமாகாணத்திற்கென குறித்தொதுக்கப்பட்ட நிதியிலிருந்து உணவு பயிர் செய்கையை நோக்கமாக கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட புழுதியாறு ஏற்று நீர்ப்பாசனத்தினால் இன்று பயனடைகின்றவர்கள் எவரும் இல்லை. இந்த புழுதியாறு ஏற்று நீர்ப்பாசனம் சரியான முறையில் இயங்கியிருந்தால் இந்த கிராமங்களை சேர்ந்த 200 விவசாய குடும்பங்களுக்கு பயன் கிடைத்திருக்கும். அந்த வாய்க்கால் தண்ணி நம்பி நாங்களாம் தொடங்கினாங்க. நானும் ஒரு 2 ஏக்கர் 1 ஏக்கர் தொடங்கினாங்க. இப்போ அது ஒன்றும் செய்யலாம். இப்போ இந்த தண்ணி பிரச்சனை ஒன்றும் செய்யலாமல் இருக்கு. 10 வருஷம் ஒரு பயனும் இல்லாத இடத்துல மக்கள் காசு தான் அநியாயம் போய் கிடக்கு. குறித்த ஏற்று நீர்ப்பாசனத்திற்கு பயன்படுத்தப்பட்ட இயந்திர உபகரணங்களும் இங்கிருந்து அகற்றப்பட்டுள்ளதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அரசாங்கம் காசு தான் வீணா போய் கொண்டிருக்குது. மற்றபடி மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் பெற மாதிரி தெரியாது. இதான ஒரு பிரயோஜனம் இல்லையே எங்களுக்கு. வாக்கியால் பட்டின காசுக்கு ஐயா ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு குழாய் அடிச்சு கொடுத்துருந்தாலும் அதுக்கு நிம்மதியாக எதுவும் செய்து கொண்டு இருக்கும். இதெல்லாம் சும்மா அநியாயமாக தானே அவங்க ஆக்கி போட்டு போனது. பாரியளவு நிதி மக்களின் தேவைகளுக்காக ஒதுக்கப்படுகின்ற போது அதனை சரியான முறையில் திட்டமிடாமையினால் பாதிக்கப்படுவது மக்களே. இதற்கான பதிலை மக்கள் ஜனநாயகத்தின் ஊடாக வழங்கி வருகின்றனர். கிராமத்துக்கு நடந்தது என்ன? கவனிப்பாரின்றி வாழும் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக இன்றும் கம்மந்து குழுவினர் பல பகுதிகளில் இல்லங்களுக்கு சென்றனர்.
கம்மந்த இல்லங்கள் தோறும் திட்டத்தின் 8ஆம் அத்தியாயத்தின் 6ஆம் நாள் இன்றாகும். முல்லைத்தீவு, கேகாலை, புலனறுவை, ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கு எமது குழாத்தினர் இன்றும் தமது பயணத்தை முன்னெடுத்தனர். முல்லைத்தீவில் மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வன்னிவிளாங்குளம் பிரிவு பாலைப்பானை கிராமத்திற்கு சென்ற எமது குழுவினர் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை தொடர்பில் கேட்டறிந்தனர். விவசாயம், சிறு தொழிலை ஜீவனோபாயமாக கொண்ட 53 குடும்பங்கள் வாழும் இந்த கிராமத்தில் பிரதான பிரச்சினையாக சீரற்ற வீதி, காட்டு யானை அச்சுறுத்தல் என்பன காணப்படுவதாக கிராம மக்கள் எமது குழாத்தினருக்கு தெரிவித்தனர். யானை பிரச்சனை, வயலுக்கு நிலவிரட்டி போடும், இந்த பிரச்சனை இருக்கு. இந்த வீட்டை இந்த ரோட்டுக்கும் ஒரு வசதி பார்த்தேன். எனக்கு இந்த ரோட்டுக்கும் ஒரு எதண்டாலும் ஒரு வாகனத்தை விட்டு ஐயா நாங்க போய் வரக்கூடிய. பின்னர் முல்லைத்தீவு சிராட்டிக்குளம் கிராமத்திற்கு சென்ற குழாத்தினர் அங்கு வாழ்கின்ற மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கேட்டறிந்தனர். 80 குடும்பங்கள் வாழ்கின்ற இந்த பகுதியில் யானை, குடிநீர் பிரச்சினை, வீதி ஒழுங்கின்மையினால் பாடசாலை இடைவிலகல் போன்றன தமது கிராமத்தில் காணப்படும் பிரதான பிரச்சனை என மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு இந்த குடிதண்ணி பிரச்சனை சட்டப்படியாக இருக்கு. நான் பொதுக்கிணறு தான் இருக்கு. ஆனால் குடிதண்ணி பெற்றுக்கொள்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. அது மாதிரி போக்குவரத்து கிளம்புதா இருக்கு, பாதை சரியில்லை, மழை நேரங்களில் வந்து போயலாம் இருக்கு. பின்னர் 3 முறிப்பு கிராமத்திற்கு சென்ற எமது கம்மந்த குழாத்தினர் அங்கு வாழ்கின்ற மக்களின் பிரச்சனைகள் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டனர். மழைக்காலங்களில் பரங்கையாறு பெருக்கெடுத்து ஓடுவதால் 3 முறிப்பு பிரதான வீதியில் ஊடறுத்து பாயும் வெள்ளத்தினால் தாம் இன்னல்களை எதிர்நோக்குவதாக அங்கு வாழ்கின்ற மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்களோட பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போறதுக்கு 7 கிலோமீட்டர் போகணும் பஸ். அந்த ரோட்டு துப்புரா பஸ் ஓடாத காரணத்தால பிள்ளைகள் படிப்பை விட்டு இடச்சுவம் தான் போகப்படுது. காரணம் என்னன்னு சொன்னா மழை பெய்தால் ரோட்டில் வாகனம் ஓடவே இல்லாது. இதனிடையே ஹம்பாந்தோட்டை, தாலிகம, லியான்காஸ் தோட்ட இணைக்கும் வளவகங்கை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலமே இதுவாகும். 2018 பாலத்தை நிர்மாணிப்பதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு விரைவில் பூர்த்தியடையும் என கூறப்பட்டாலும் தொடர்ச்சியாக பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பாலம் இன்மையினால் கிராம மக்கள் மேலும் 30 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியுள்ளது. மோட்டார் சைக்கிள்கள் மாத்திரம் செல்லக்கூடிய சிறிய பாலமும் சேதமடைந்துள்ளது. ஹம்பாந்தோட்டைக்கு இல்லங்கள் தோறும் கம்மந்த குழுவினரிடமே இந்த மக்கள் பாலம் தொடர்பில் கூறியிருந்தனர். கேகாலை, பொல்வத்த கிராம மக்கள் போட ஓயாவை கடப்பது அவ்வளவு இலகுவானதல்ல. 30 ஆண்டுகளாக இந்த பிரச்சினைக்கு எந்த அதிகாரிகளும் தேர்வினை முன்வைக்கவில்லை. 80 குடும்பங்கள் வாழும் இந்த கிராமத்தில் குறித்த பாலத்தின் ஊடாகவே பாடசாலை மாணவர்கள் செல்கின்றனர். புலனறுவை மாவட்டத்திற்கும் இன்று காலை முதல் கம்மத குழுவினர் இல்லங்கள் தோறும் சென்றனர். கிரிலிகேபெவ, தஹாம்பெவ ஆகிய கிராமங்களில் வன விலங்குகளின் அச்சுறுத்தல்களை மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர். காட்டு யானைகள் மாத்திரமின்றி குடிப்பதற்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதிலும் தாம் இன்னல்களை எதிர்நோக்குவதாக எமது குழுவிற்கு அவர்கள் தெரிவித்தனர். எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்குள் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள தீயணைப்பு குழுக்கள் பல சவால்களை எதிர்கொண்டுள்ளன. பாலிசடீஸ், ஈட்டன் மற்றும் ஹெர்ட்ஸில் காட்டுத்தீயினால் 60% பகுதி அழிவடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இது பிரான்சின் பாரிஸ் நகரின் அளவை ஒத்த அளவாகும். லாஸ் ஏஞ்சலிஸின் ஏஞ்சல்ஸ் தேசிய சரணாலயம் மற்றும் சன் கேப்ரியல் தேசிய அருங்காட்சியகம் என்பன காட்டுத்தீ அபாயத்தினால் மூடப்பட்டுள்ளன. காட்டுத்தீ அபாயத்தை கருத்தில் கொண்டு இந்த இடங்களுக்கு செல்லும் வீதிகள் தற்போது தடை செய்யப்பட்ட இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த தடையை மீறுவோருக்கு $10,000 அபராதம் அல்லது 6 மாதங்கள் சிறை தண்டனை அல்லது இந்த 2 தண்டனைகளும் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்றினால் காட்டுத்தீயை அணைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள தீயணைப்பு பிரிவினர் இன்றும் கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டனர். இந்த அனைத்து பகுதிகளும் அவதானமிக்க இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. வெந்துரா பகுதியானது காற்றின் வேகம் அதிகரிப்பதால் காட்டுத்தீ மிகவும் தீவிரமடையக்கூடிய இடமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த பகுதியிலும் காட்டுத்தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக படையினர் தயாராக உள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. தீயினால் சேதமடைந்த வீடுகளை அண்மித்து முன்னெடுக்கப்பட்ட சோதனைகளில் 24 பேரின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் மேலும் பலர் காணாமல் போயுள்ளமையும் தெரியவந்துள்ளது. வானிலையில் நிலவும் சீரற்ற தன்மையால் நிலைமை மேலும் அபாய நிலைமையை எட்டும் என வானிலை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். யாழ் பட்டத் திருவிழா வல்வெட்டித்துறை கடற்கரையில் இடம்பெற்றது. இந்த பட்டத் திருவிழா தொடர்பிலான காட்சிகளுடன் எமது பிரதான செய்திகளை நிறைவு செய்கின்றோம். வணக்கம்.